ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு 21/5/2026 நம்மளுக்கு 3 போர்டுலையும் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஃபுல் போர்டு கிடைக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டோடு சேர்த்து பிசி போர்ட்ஸு நிறைய கிடச்சிருந்துச்சி நண்பா. அதை நம்ம இப்போ 1 by 1 பார்த்துடலாம். 1PM நம்ம 3 அல்லது 8ன்னு கொடுத்துருந்தோம். இந்த இடத்தோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8, 5, 8. ஸோ 8 நம்மளுக்கு இங்கே டபுளாக கிடச்சிருந்துச்சி. அதேமாதிரி கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 8 வச்சு தான் இறங்குன்னு சொல்லிட்டு இங்கே 2 செட்டு கொடுத்துருந்தோம். இங்கே 9 டபுள் 8 கொடுத்துருக்கோம். ஸோ 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது வந்து பாக்ஸாக மாறி இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து 5, 8 இது நம்மளுக்கு பிசி பாக்ஸு. ஸோ 1PMல நல்ல வின்னிங். அதேமாதிரி 6PM அதே தான். 6PMல நம்ம வந்து 9-0 கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2-7-0 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்துச்சு. இதில் கவனிங்களேன், 2-9 நம்ம வந்து 9-0 கொடுத்துருக்கோம். 2-7-0 ரிசல்ட்டு ஃபுல்லாகவே பிசி போர்டு நம்மளுக்கு சி போர்டில் ஃபுல்லாகவே 0 தான். ஸோ இங்கே மட்டும் நம்மளுக்கு 7-0 பாக்ஸு. மற்ற எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 0 தான் இருந்துச்சு. சி போர்டில் அதிகப்படியான வின்னிங் நம்மளுடைய இந்த 2-7-0 வச்சு. அதேமாதிரி டபுளாக இருந்துச்சுன்னா 0-0 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆர்பிஎம்மும் நம்மளுக்கு வந்து நல்ல வின்னிங் தான். அதேமாதிரி 8PM சேம் தான். 8PMல நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு கவனிச்சிங்கன்னா 2-8-0. ஸோ இதில் நம்மளுக்கு 2 வந்து இங்கே ஹெட்டு. ஸோ இங்கே மேலே நம்மளுக்கு இங்கே 0 கொடுத்துருவோம். அதேமாதிரி இங்கே கவனிங்க, ஃபஸ்ட்டு நம்பரே நம்மளுக்கு 2-6-0. ஆனால் ரிசல்ட் வந்து 2-8-0. ஸோ 0 நம்மளுக்கு இங்கே 2 கிருச்சு. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா சேம் தான் 0. கடைசியாக நம்மளுக்கு வந்து 9-0 வச்சு நம்மளுக்கு 9-0-3, 9-0-2 கிடச்சின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல கவனிங்க, 2 மெயின் நம்பராக கொடுத்துருந்தோம், 9-0-2. ஸோ 8PM நம்மளுக்கு நல்ல வின்னிங் தான். ஸோ நேற்றைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் டிஎல் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/5/2026 1PM 6PM அதோட 8PMக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடணும்னு நினச்சிங்கன்னா, நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 ட்ராவுக்குமே நம்ம ஒரு நம்பர் ஒரு ABC பாக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 1PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 1PM ஆல் போர்ட். 1PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நான் மறுபடியும் 3, 8 தான் கொண்டு வந்திருக்கேன். 3, 8 பழைய நம்பர். இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு 2 தடவை 8 வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5-8-0 அடித்தாங்க. அதுக்கப்புறமா 8-5-8ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏசி மெத்தடில் நேற்றுக்கு வந்து டபுள் 8 அடிச்சிருக்காங்க. அப்போது 8 நம்மளுக்கு ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல. மறுபடியும் 8 தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 8 விட்டுச்சுன்னா நம்மளுக்கு பாக்ஸ் நம்பரை 3 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதோட பவர் நம்பராக நம்மளுக்கு 3 கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 858. ஸோ 858ஓட ஃபார்மெட் வந்து 858. ஓகே, 858 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 0 டபுளுக்கான சான்ஸு. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 7 அல்லது 0 வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 3, 8 வச்சு செட்டுகளை 1 by 1 இறக்கிடலாம். 370. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 580 அடித்தாங்க. அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து 858ன்னு அடித்தாங்க. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 85 வச்சு தான் நம்பர்ஸ் தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 851. ஸோ மறுபடியும் 8-5 கீழே இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 892. 923. 812. ஸோ இதோட நம்மளுக்கு இன்னும் 2 செட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எடுப்போமா வேணாமா, இருந்தாலும் அதை நம்ம சப்போர்ட்டில் கீழே வேண்டாம் வச்சுக்கலாம். சப்போர்ட்டோட இன்னும் 2 செட்டு தெரியுது 3 வச்சு. 489.
ஸோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் செட்டை ஏற்ற வேண்டாம். ஏன்னா கம்மியாக கொடுத்தா தான் நம்மளால் ஓரளவுக்காவது நல்ல வின்னிங்கை எட்ட முடியும். ஸோ 6 செட்டு இருக்கட்டும். டபுளுக்கு மட்டும் நம்ம ஒரு 2 டபுள் எடுத்துக்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து டபுள் வந்து 8-5-8 அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து 3 and 8 தான். ஸோ இங்கே நம்மளுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து 3-8 தான் மறுபடியும் டபுளுக்கு திரும்பணும். ஆனால் ஃபார்மெட்டில் வந்து நம்மளுக்கு 7 அல்லது 0 இருக்குது. ஸோ 7 அல்லது 0 இருக்கிறதுனால 0 வச்சு 8 அடிக்க சான்ஸ் இல்லை. ஆனால் வந்து 3 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 3 வச்சு நம்மளுக்கு வந்து 7-0-7 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 6-0-6 அடிச்சிட்டாங்க. அப்போ 7-6 கூட்டினோம்னா 3. ஸோ 3 வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 வச்சு 0-0 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 0-3-0 அடிக்கலாம். ஸோ ஒரே ஒரு செட்டு மட்டும் 0-3-0 அடித்தோன்னா ஏசி ஃபார்மெட்டு. நேற்றுக்கு நம்மளுக்கு ஏசி ஃபார்மெட்டை தான் அடிச்சிருக்காங்க. அப்போ 0-0-3 வேண்டாம் அடிக்கலாம். 0-0-3 ஒரே ஒரு டபுள் நம்பர். அவ்வளோதான் 1 PM கெஸ்ஸிங் நண்பா. நான் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 PM ஆல் போர்டில் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 0 அல்லது 1. 0 அல்லது 1. இப்போ 0 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நம்மளுக்கு வந்து 6 PMல் கிடச்ச ரிசல்ட்டு 270. ஸோ 270 ஃபார்மேட். ஓகே 27 ஃபார்மேட். 27 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 2 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. கேம் டபுளாக இருந்தால் ஃபார்மெட்லேருந்து 9 அல்லது 0 வரலாம். 9 அல்லது 2. இப்போ 1-0 வச்சு செட்டுகளை ஃபுல்லாத்தையும் இறக்கி விடலாம். நேற்றுக்கு 270, இப்போ 370 காட்டுது. ஸோ நான் எடுக்க மாட்டேன், வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஆனால் ஃபார்மெட்டில் 0-1 இருக்குது. 0-1-2 ஒன்றா சேர்த்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1-0 1 வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா 0-1-4, 0-1-9, 6-0-1. 2 சிறுசு 1, 6 சிறுசு 7 சிறுசு 6. நோ சான்ஸ். 0-1-4, 0-1-9 தான் சான்ஸு. அதுக்கப்புறமா இல்லை. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிற்கிது, வேண்டாம். ஸோ இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 1 வச்சு வேறு ஏதாவது 1 வச்சு 8 இறங்குதா? ஓகே 481 சான்ஸு. 481, 185, 381. ஸோ அவ்வளோதான், 5 நம்பர் கிடச்சிருச்சு. மற்றபடி 0 வச்சு வேறு ஏதாவது தனிப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒரே ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. 340. அவ்வளோதான் நம்மளுடைய இந்த 6 PMக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர்ஸ். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கேம் டபுள் இருந்துச்சுன்னா நம்ம டபுளுக்கான ஒரு நம்பர்ஸ் ஏதாச்சும் சேருதான்னு பார்ப்போம். 9-2 தான் டபுளுக்கான சான்ஸு. ஸோ 9-2 வச்சு டபுளில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுடைய இந்த 0-1 வச்சு பார்த்தா 9-0-9 7. டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7-7க்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மெட் படி 7-7க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஒரு வேளை நீங்கள் 6 PMல் டபுள் ட்ரை பண்ணுறீங்கன்னா 7-7 ட்ரை பண்ணி பாருங்கள். 7-7க்கு சான்சஸ் இருக்குது. அது எதோடையும் ஒட்டாமல் நிற்கிது, தனியாக நிற்கிது 7-7. ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 7-7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த 1 PMல் கொடுத்துருந்தோம்ல, இதில் வந்து ஒரு வேளை கேம் ட்ரிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 3-18 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்றுக்கு வந்து 8-5-8 அடிச்சிருக்காங்க. ஏசி ஃபார்மெட்டில் என்ன கணக்குன்னு தெரியல.
ஏன்னா 580 வந்து 8 வந்து பி போர்டு, அதுக்கப்புறமா 858ங்கிறது வந்து ஏசி போர்டு. அப்போ மறுபடியும் 8க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கேம் ட்ரிபிளாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 8 PM கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல் போர்டு. 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0 இருக்குது. 2 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 280. அப்போ 280 ஃபார்மெட்டு 280 ஓகே. 280 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டபுளுக்கான சான்ஸ், 2 மட்டும் டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. இப்போ செட்டுகளை ஃபுல்லாக 1 by 1 இறக்கி விட்டுடலாம். கேம் டபுளுங்கிற மாதிரி இருக்குது நண்பா. 2 வச்சு கேம் டபுள் இறங்க போகுது. டபுள் இறங்குச்சுன்னா 722 700 622 600 600. அதுக்கப்புறமா ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு 4 டபுள் எடுத்துட்டோம். சிங்கிளில் ஏதாச்சும் 2 நம்பர்ஸை சேர்த்துக்கலாம். ஒருவேளை கேம் சிங்கிளாக இருந்தால் போச்சு. ஆனால் கேம் டபுளுக்கான சான்ஸ் தான் 8 PM அதிகமாக இருக்குது. ஸோ சிங்கிளில் 2 நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாம். 2 வச்சு வர்றதா இருந்தால். $782 ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 782 2 வச்சு 1 வச்சு பார்த்தா 0 வச்சு எடுக்கிறதா இருந்தால் நேற்றுக்கு 280 601 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 601 அவ்வளோதான். சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 சிங்கிள் எடுத்திருக்கேன். டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை மட்டும் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் நம்ம சேனலில் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. எல்லாமே ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. உங்கள் முன்னாடி எடுத்து போட்ட நம்பர்ஸ் தான். நான் எழுதி வச்சுலாம் கொண்டு வரல. நம்ம ஃபார்மெட்டில் அந்தந்த ட்ராவுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸை உருவாக்கியிருக்கோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/5/2026 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.